400 ஆண்டுகளாக வெட்ட வெளியில் இருக்கும் தஞ்சாவூர் பீரங்கி. இதன் தொன்மமும் சிறப்பையும் விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தஞ்சை நகருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இந்த பீரங்கி மேடு. இது தஞ்சாவூர் கொடிமரத்து மூலை வனப்பகுதியில் அமைந்துள்ளது. இந்த பீரங்கியானது நாயக்க மன்னர் காலத்திலேயே உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் தஞ்சையை ஆண்ட ரகுநாத நாயக்க மன்னர் 1645ஆம் ஆண்டுக்கு முன்னதாகவே இந்த பீரங்கியை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. தற்பொழுது நின்று கொண்டிருக்கும் இந்த பீரங்கி மேடானது ASI என்று அழைக்கப்படும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நிறுவனத்தின் பொறுப்பில் இருக்கிறது. அந்த ASI நிறுவனத்தினர் இந்த இடத்தை மிகவும் சிறப்பாக பாதுகாத்து வருகின்றனர். இது கூடுதலாக இந்த பீரங்கி மேட்டிற்கு மேல்புறம் ஒரு நிழல் தரும்படி ஒரு கூரை அமைத்து பாதுகாப்பார்களே. ஆனால் இந்த இடமானது இன்னும் சிறப்புடன் இன்னும் பல ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கும் என்று தஞ்சாவூர் மக்களின் சார்பாக வேண்டுகோளினை முன்வைக்கிறேன். இந்த பீரங்கி செய்யும் தொழில்நுட்பமானது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது. பொதுவாக பீரங்கிகள் வார்ப்பிரும்பு பட்டைகளால் உருவாக்கப்படும். ஆனால் இந்த பீரங்கியோ தேனிரும்பால் உருவாக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோட்டையின் உட்புறம் கிழக்கு வாசலையொட்டி ஒரு பெரிய மேடை அமைக்கப்பெற்று அதன் மேல் இந்த பெரிய பீரங்கியானது வைக்கப்பட்டுள்ளது. இதனை மக்கள் ராஜகோபால பீரங்கி என்று குறிப்பிடுகின்றனர். இது நாயக்கர் கால பீரங்கி என்பது செவி வழியாக தொடரும் செய்தியாகும். மற்ற மாநிலங்கள் மற்றும் மற்ற நாடுகளில் இருக்கும் பீரங்கியானது வண்ணம் பூசப்பட்டு பாதுகாப்பான முறையில் பூட்டப்பட்டிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் இருக்கும் இந்த பீரங்கியானது 400 ஆண்டுகளாக வெட்ட வெளியில் இருந்தும் எந்த ஒரு பாதிப்பும் இதுவரை ஏற்படவில்லை. என் பெயர் திருநாவுக்கரசு, ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர். இந்த பீரங்கி மேடையை பார்ப்பதற்கு பல முறை வந்திருக்கிறேன். தஞ்சாவூரில் குடியிருக்கிறேன். நான் வந்து பார்த்தபோது இதனுடைய விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அக்கம் பக்கத்தில் யாரும் கேட்டால் அவர்களுக்கு அவ்வளவு விவரமாக தெரியவில்லை. ஆனால் இது பற்றிய ஆய்வு கட்டுரைகளை தினசரிகளில் படிக்கும் பொழுது ரொம்ப வியப்பாக இருந்தது. வந்து பார்க்கும்போது உதாரணத்திற்கு இது இப்போ உள்விட்டம் வந்து ஒரு 5 அடி இருக்குது, வெளிவிட்டம் ஒரு 8 அடி இருக்குன்னா அந்த 3 அடி கேப்புக்கு இவங்க இந்த தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்தியிருப்பார்கள் என்பது எனக்கு ஒரு பெரிய, அதாவது படிக்காமல் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் இது. இந்த ஆய்வு அறிஞர்கள் செய்யக்கூடியவர்களுக்கு எக்ஸ்பர்ட்னு சொல்லக்கூடிய அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்கள், உதாரணத்துக்கு கெமிஸ்ட் இருந்தாங்கன்னா இதோடைய இரும்பு உருக்குதல் தொழிலை பற்றி அவங்க சொல்ல முடியும். அதே போல் இயற்பியல் வல்லுநர்கள் இருந்தால் அளவு பற்றி சொல்ல முடியும். இப்படி அவர்களுடைய உதவி இருந்தால் இன்னும் துல்லியமாக சரியாக இதை பற்றி சொன்னால் உலக அளவிலே இதனுடைய தரம் எவ்வளவு தொன்மை காலத்திலே சிறப்பாக இருந்தது என்பதை அறிந்து கொள்ள முடியும். இதற்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என்று நான் பொதுமக்கள் சார்பாக என்னுடைய வேண்டுகோளை தெரிவிக்க விரும்புகின்றேன். நன்றி. இந்த பீரங்கியின் முகவாய் முதல் புட்டம் வரை 26 அடி நீளம் கொண்டது. பீரங்கியின் உருட்டுருளை குழாயின் விட்டம் 300 மில்லிமீட்டர் ஆகும். பீரங்கி 150 மில்லிமீட்டர் உட்சுவர் கனம் கொண்டது. இந்த பீரங்கியின் மொத்த எடையானது 27,000 கிலோகிராம், அதாவது 27 டன் எடையை கொண்டது. மேலும் உலக அளவில் உள்ள பீரங்கியில் முக்கியமான பீரங்கியாக கருதப்படுகிறது. இந்த பீரங்கியை உருவாக்க 2 முக்கியமான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வளவு தொழில்நுட்பம் மற்றும் வரலாறு கொண்ட இந்த பீரங்கி மேடானது முழுக்க தமிழர்களின் தொழில்நுட்பங்களாலும் சிந்தனைகளாலும் உருவாக்கப்பட்டது. இன்னும் தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஏராளமான தொழில்நுட்பங்கள் மறைக்கப்பட்டுள்ளது. நாம் அவற்றை அறியாமல் வெளிநாடுகளில் இருக்கும் தொழில்நுட்பத்தையே போற்றுகிறோம் என அந்த பகுதி மக்கள் சிலர் கூறுகின்றனர். எம்நாடு சிறப்பு செய்திகளுக்காக தஞ்சாவூர் மாவட்ட செய்தியாளர் பெரியார் மற்றும் சிறப்பு செய்தியாளர் மகேந்திரன்.